மதுரையின் புனித நிலத்தில் வண்டியூர் என்னும் இடத்தில் அமைந்துள்ளது வீரராகவ பெருமாள் கோவில். இது சாதாரண கோவில் அல்ல. வைஷ்ணவர்களின் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாகவும் தொண்டை நாடு திவ்ய தேசத்தின் ஒரு பகுதியாகவும் கருதப்படுகிறது. இங்கு அருள்பாலிக்கும் மூலவர் வீரராகவ பெருமாள். சயன நிலையில் பக்தர்களை அருள் பார்க்கும் இறைவனின் தோற்றம் அற்புதம். வலது கை சாலிஹோத்திர முனிவரின் தலையில் அமைந்துள்ளது. இடது கை ஞான முத்திரையில் உள்ளது. இது பிரம்மனுக்கு 4 வேதங்களையும் போதித்ததை குறிக்கிறது. புராணங்களின்படி திருமலை நாயக்கர் காலத்தில் வைகை ஆற்றில் மிதந்து வந்த வீரராகவ பெருமாள் சிலை கண்டெடுக்கப்பட்டது. அதனை ஆற்றின் வடக்கு கரையில் நிறுவியதுதான் இன்றைய கோவில். கருவறையில் ஆண்டாள் நாச்சியாருடன் இறைவன் காட்சியளிக்கிறார். தூண்களில் கிருஷ்ணரின் பல்வேறு வடிவங்கள், பாம்புடன் கூடிய சிவலிங்கச் சிற்பங்கள் அனைத்தும் கலைச்சிறப்பை வெளிப்படுத்துகின்றன. கோவிலின் தெற்கில் சக்கரத்தாழ்வார் சன்னதி, வடகிழக்கில் நவக்கிரகங்களும் உள்ளன. இந்த இடம் முதலில் மண்டூக முனிவரின் பெயரால் அழைக்கப்பட்டது. அவர் சாப விமோசனம் பெற்ற புண்ணிய ஸ்தலம் இது. பின்னர் திருமலை நாயக்கர் தனது வாகனத்தை இங்கு நிறுத்தியதால் வண்டியூர் என்று பெயர் பெற்றது. இந்த கோவிலின் பெருமை வைத்திய வீரராகவ பெருமாள் என்ற புகழ். சித்திரை திருவிழா, திருக்கார்த்திகை, வைகுண்ட ஏகாதசி அனைத்தும் இங்கு பெருமையுடன் கொண்டாடப்படுகின்றன. திருமணம் தள்ளிப்போகும் பெண்கள் ஆண்டாளுக்கு புடவையை படைத்து இறைவனை வணங்கினால் விரைவில் கற்புக் கனிகள் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. ஆண் குழந்தை வேண்டும் என்று விரும்புவோரும் இங்கு பிரார்த்தனை செய்கிறார்கள். இந்த கோவிலின் சிறப்பு வழிபாடு சந்தன எண்ணெய் அபிஷேகம். பக்தர்கள் உப்பு, மிளகு ஆகியவற்றையும் படைத்து வருகிறார்கள். இவை நோய்களை குணப்படுத்தி நல்ல ஆரோக்கியத்தை அளிக்கும் என்று நம்பப்படுகிறது. மேலும் உடலின் சிறிய உலோக வடிவங்கள், சின்னங்கள் இங்கு உள்ள கடைகளில் வாங்கி உண்டியலில் வைத்து வைப்பது குறிப்பிட்ட நோயிலிருந்து விடுபட உதவும் என பக்தர்கள் நம்புகின்றனர். ஆரோக்கியம், வளம், திருமணச் சுகம் எதையும் வேண்டினாலும் வண்டியூர் வீரராகவ பெருமாள் பக்தர்களின் பிரார்த்தனையை விரைவில் நிறைவேற்றுவார் என பக்தர்கள் உரைக்கின்றனர். மதுரைக்கு வரும் ஒவ்வொரு யாத்ரிகனும் இந்த புனித தலத்தை தவறாமல் தரிசிக்க வேண்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.